மார்கழி மாதத்து சிறப்பு பலன்கள்ல இருக்கும் சார். அந்த வகையில கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மீன ராசியை பொறுத்தளவுக்கு மாத பலன் அப்படிங்கிறத விட இந்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. அந்த ஜென்மச்சனி மூலமாக தேவையில்லாத பகை அல்லது தேவையில்லாத சங்கடம் அல்லது தேவையில்லாத ஒரு சில வருமான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடங்கள், இந்த மாதிரியான விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்கள் அநேகம் பேர் கஷ்டப்படுறாங்க அல்லது கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மீனம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். மார்கழி மாதத்து சிறப்பு பலன்கள்ல இருக்கும் சார். அந்த வகையில் கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மீன ராசியை பொறுத்தளவுக்கு மாத பலன் அப்படிங்கிறத விட இந்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. அந்த ஜென்மச்சனி மூலமாக தேவையில்லாத பகை அல்லது தேவையில்லாத சங்கடம் அல்லது தேவையில்லாத ஒரு சில வருமான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடங்கள், இந்த மாதிரியான விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த மீனம் ராசிக்காரர்கள் அநேகம் பேர் கஷ்டப்படுறாங்க அல்லது கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மீனம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு அல்லல் படுகிற நீங்கள் மிகப்பெரிய ஆடம்பரமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும். மனசில் ஒரு சில விஷயங்களை நினைக்கிறோம், இந்த விஷயத்தை நடக்கணும், இந்த விஷயத்தை ஜெயிக்கணும், இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? இதுவெல்லாம் கடந்த காலங்களில் வெறும் எண்ணமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, உங்களுடைய நன்மையான எண்ணங்கள் திண்ணமாக நிறைவேறக்கூடிய உண்மையான மாதமாக மார்கழி மாதம் அமைய போகுது. ஜென்மச்சனி நடக்குது அப்படிங்கிறதுக்காக மனம் தளர்ந்து போகாமல் அந்த ஜென்மச்சனிக்கு மேலே உங்களுக்கு ஒரு சில ஆரவாரம் இல்லாத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அம்சமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகுது. ருண ரோக சத்துருஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடிய நீங்கள் கண்டதையெல்லாம் நம்புவதை விட கடவுளை நம்பி கடந்த காலங்களில் பிரார்த்தனை செய்த உங்களுக்கு ஞானகாரகன் கேது பகவான் மூலமாக அசாத்தியமான பெருமைகள் கிடைக்கக்கூடிய, அசாத்தியமான ஒரு சில சாதனைகளை செய்து காட்டக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் நடந்தேறும். சாதாரண வாழ்க்கை அல்லது சந்தோஷமான வாழ்க்கை அல்லது கடன் இல்லாத வாழ்க்கை அல்லது நிம்மதியான வாழ்க்கை இது போதும் அப்படின்னு நினச்ச நீங்கள் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். மார்கழி மாதமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி தனுசு ராசியில் தான் தனுர் மாதமாக மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதால, அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மகத்துவம் அல்லது சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். யூடியூப் சம்மந்தப்பட்ட மீடியா சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மார்க்கங்கள், திடீர் பிரபஞ்சங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது இந்த மாதிரியான மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஒளிமயமான எதிர்காலம் அமையக்கூடிய அல்லது ஒளிமயமான எதிர்காலம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவாவது முன்னுக்கு வரக்கூடிய நல்ல மாதமாக மார்கழி மாதம் அமையும். சூப்பர் சார். என்னதான் மீனராசிக்காரர்கள் ரொம்ப பாசமிக்கவர்களா இருந்தாலும் கூட இந்த பாசத்தால நிறைய பேர் மோசம் போறாங்க சார். அதிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சத்தினால ஏதாவது பயன் இருக்கா? பொதுவாகவே பாசம் உள்ளவங்க மோசம் போக மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த கால உண்மை. காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால பாசம் உள்ளவங்க தான் மோசம் போகிறாங்க அப்படிங்கிறது அதை விட உண்மை. எது எப்படி இருந்தாலும் உண்மையான பாசம் இருந்து, உண்மையான நேசம் இருந்து, உண்மையான நல்லவங்களாக இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பொல்லாப்பு வருதுன்னு வைங்களே, அதை கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. ஆக அந்த மாதிரி தேவையில்லாத வீண் பழிகள், தேவையில்லாத வீண் தொந்தரவுகள், தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், தேவையில்லாமல் ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக தொல்லைகள், பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக தொல்லைகள், இந்த மாதிரியான மறைமுக தொல்லைகளில் இருந்து நீங்கள் மகோன
பிரமாதமாக வெளிவரணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ விருட்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமான ஒரு மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரியான குலதெய்வ சம்பந்தப்பட்ட விருட்சத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வச்சு வியாழக்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது அதே வியாழக்கிழமை உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய மதியம் 12 மணிக்குள்ளாக நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிறது, வேண்டுதல் வச்சுக்கிறது. வேண்டுதல் அப்படிங்கிறது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயம் இருக்கும் இல்லையா? சில விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லலாம், சில விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லலாம், சில விஷயத்தை நட்பு கிட்ட சொல்லலாம், சில விஷயத்தை உறவு கிட்ட சொல்லலாம், சில விஷயத்தை யாருக்கிட்டமே சொல்ல முடியாது. அப்படி யாருக்கிட்டமே சொல்ல முடியாத அந்த விஷயங்களை குலதெய்வ விருட்சத்துக்கிட்ட சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நாளில் வியாழக்கிழமை நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது வியாழக்கிழமை மதியம் 12 மணிக்குள்ளாக இந்த மாதிரி உச்சி பொழுதுக்குள்ளாக பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சொச்சம் போட்டி பொறாமையெல்லாம் விலகி மிச்ச மீதி இருக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது குலதெய்வ விருட்சத்தினுடைய அம்சம். சார், நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ பெரிய மேன்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், ராசி பலன் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.